திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வருகிறார். 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி வீட்டிலிருந்து தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய துலா வீட்டுக்கு வரப்போகிறார். அது மூல திரிகோண வீடு, ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு. சனி பகவான் ஆல்ரெடி வக்கரகதியில தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம குரு பகவானும் உச்சத்துல இருக்கார். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். பாருங்க இந்த மாசம் எவ்வளவு கிரகங்கள் ரொம்ப பவரா இருக்காருன்னு பாருங்க. சூரியன் வந்து ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார், புதன் ஆட்சி உச்சம் இரண்டையுமே பெற்றிருக்கார். அதே போல குரு பகவான் உச்சமா இருக்கார். சோ இந்த யோகம் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் வீட்டுல இருக்காருங்க. ராசி அதிபதி 3ஆம் வீட்டுக்கு வந்து விட்டா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முழுக்க 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 முயற்சிகளை கை கொடுப்பார். என்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. ஒரு முறை, 2 முறை, 3 முறை முயற்சி செய்து நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டுங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் அங்கிருந்து தன்னுடைய தனுசு வீட்டை பார்க்குது. தனுசு அப்படின்னு பார்த்தாலே 9ஆம் இடம், அதாவது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் உங்க ராசிக்கு. அப்போ 9ஆம் இடம் தானே சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த மாதம் எல்லாம் இயற்கையாகவே மேஷ ராசி தானம் தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு ராசி. அப்ப இந்த மாதம் இன்னும் அதிகமாகும். நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் வரும். நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடிய சூழல் வரும். சர்வீஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பெரும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பெரும் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் நிச்சயமாக இந்த மேஷ ராசிக்கு இந்த மாதம் நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு 1 8 கூடையவராக இல்லையா, அவர் 3ஆம் வீட்டுல மறையும் பொழுது தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா விபரீத ராஜயோகமா திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கொடுத்துரும். தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு உண்டான விஷயத்த கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். கூட பிறந்தவர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. சோ இந்த அமைப்புமே வந்து மேஷ ராசிக்கு உண்டு. அடுத்தது பாருங்க, கலைகள் சம்பந்தப்பட்டது, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டதுல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல கிரேடு கிடைக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. 3இல் செவ்வாய் இருந்தால் உடம்பு நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்பதான் இத்தனை நாள் 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறப்போ அசால்ட்டா இருந்திருப்பீங்க, உடம்பு மேல பெரிய கவனிப்பு எல்லாம் இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப 3ல செவ்வாய் வரும்போது உடம்பு நல்லா பாத்துக்கணும், ஜிம்முக்கு போகணும், உடம்பு நல்ல ஆரோக்கியமான உணவு எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுடைய உடம்பை டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள். யோகா பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே எக்ஸசைஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் பாத்துட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு வரும். அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கார். கன்னியா வீட்டுல ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான் நீச நிலையில இருக்கார். 2 7 கூட நீசமாச்சுனாலே குடும்பத்துக்குள்ளையாகட்டும் வெளி இடங்கள்லயாகட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கும். வாய் விட்டுறக்கூடாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, சிக்கிடுவீங்க. நீங்க வந்து சாதாரணமா ஒரு விஷயத்த பேசினா கூட இந்த காலகட்டங்கள்ல பெரிய பூதாகரமா வெடிச்சிடும். அதனால கொஞ்சம் கவனமா பேசிக்கோங்க. 2ஆம் அதிபதி நீசமா இருக்கிறப்போ மேக்சிமம் உங்க பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. அடையவங்க எப்பவுமே இப்படிதாப்பா பேசிட்டே இருப்பாரு, இவன் சொல்றத போய் கேட்டுட்டு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதே போல இது 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பேச்சு வதில ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் நீங்க என்ன பேசுனீங்கனாலும் உங்க மேல ஒரு தப்பான ஏன்னா 7.5 சனி காலகட்டங்கள்ல பழிபாவங்கள் வரும். அப்ப நீங்க என்ன பேசுனீங்கனாலும் உங்களை தப்பாத்தான் பார்ப்பாங்க, தப்பாத்தான் யோசிப்பாங்க, தப்பான ஒரு பழிபாவங்கள் உங்களுக்கு வரும். அதனால பேச்ச ரொம்ப ஒரு 16ஆம் தேதி குறைச்சுக்கோங்க. 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேச்சுல கவனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நீங்க பேசக்கூடியதை எல்லாருமே கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பணம், பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து நேரம் ராசியை பார்க்கிறார். சுக போக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவரே சுக்கிரன் தான். ராசியை பார்க்கும் பொழுது சொத்துக்கள் சேரும், சந்தோஷமா இருப்பீங்க, அழகு கொஞ்சம் அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா ஈடுபாடா இருப்பீங்க. நிறைய கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய ஏன்னா 3ஆம் இடத்துல மாற்றங்கிறது 3ஆம் இடம் இல்லையா, லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல வருகிறார். அதே போல உங்க ராசியை சுக்கிரன் பார்க்கும் பொழுது புதிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். காஸ்மெட்டிக்ஸ் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ட்ரெஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா பழசெல்லாம் தூக்கி போட்டு புதிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம்னு கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுவீங்க.
உங்களை நீங்க அழகுபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு இது வந்து உங்களுக்கு நடக்கும். உங்க மனைவி, உங்க கணவர் இவங்களுக்கு எல்லாமே குடும்பத்துல எல்லாருமே பார்த்தும் செய்வீங்க. சோ இந்த அமைப்பு எல்லாமே மேஷராசிக்கு ஏற்படும் இந்த மாசம். சோ 7ல் சுக்கிரன் இருந்தா திருமண வரன் அமைஞ்சு வருங்க. தாரகோ பாவனாசி அப்படின்னு சொன்னாலும் கூட ஒச்சாரப்படி வரும்போது நல்ல வரன்களை அமைத்து கொடுப்பார். நல்ல குடும்பமும் வந்து அமையும். வருஷமா திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவர்கள் கூட வரன்கள் அப்படியே லைனா வர்றதுக்கு ஆரம்பிக்கும் இந்த மாசம். சோ அதை எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது 3, 6 கூடையவரான புதன் 21ஆம் தேதி வரைக்கும் பாருங்க கேதுவோட இருக்கிறாருங்க. 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதியும் கேதுவோட இருந்ததுன்னா, கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் சர்ப்பம். அடுத்தவர்களுடைய சக்தியை உரிந்து தனக்குள் வச்சுட்டு, அதாவது வந்து சர்ப்பத்துக்கு நல்லதும் இருக்குது, விஷத்தன்மையும் இருக்குது, நல்ல குணங்களும் இருக்கு. இது ரெண்டுல உங்க தசாபுத்திக்கு தகுந்தது போல வெளியிடுவாங்க. அது எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்த பொறுத்து வெளியிடுவாங்க. அப்ப கேது 5ஆம் இடத்துல இருக்கு. அப்ப 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்க போய் இருக்கும் பொழுது வேலையில பிரச்சனையை கொடுக்கும். வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனா தெளிவான ஞானத்தை கொடுப்பாரு. இந்த வேலை செஞ்சா இந்த வேலை இப்படி கரெக்டா இருக்கும். ஏன்னா கேதுன்னு சொல்லக்கூடிய ஞானகாரங்கன் இல்லையா? கேதுக்கு எப்பவுமே வந்து நல்லா சுத்தமா இருக்கணும். எந்த விஷயம் பண்ணீங்கனாலும் பெர்ஃபெக்டா பண்ணணும். இந்த அறகுறைய பண்ற வேலையில கேதுக்கு பிடிக்காது. அது வரைக்கும் உங்களை கொட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. கரெக்டா பண்ணு, கரெக்டா பண்ணு, கரெக்டா பண்ணு. கரெக்டா எப்ப நீட்டா பண்றீங்களோ ஒரு வேலைய, அதுக்கப்புறம் தான் அவர் விடுவார். அதே போல நீங்க அந்த விஷயம் அந்த நேர காலங்கள் நிறைய விஷயங்களை கத்துக்குவீங்க, கத்துக்க வச்சிருவாரு அவர். அதுதான் உண்மை. கடங்கார தொல்லை அதிகமா ஏற்படும். கேஸ் போட்டிருப்பீங்க, அதனால ரொம்ப டிப்ரெஷன் ஆவீங்க. கடங்காரம் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஒரு முயற்சி எடுத்தா சின்ன சின்ன தடைகள் வந்து மறுபடியும் மறையும். அதனால கவலைப்பட வேண்டியது ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் தான். அதாவது ஆவணி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த ஆவணி மாதம் 21ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய புதன் வீட்டுக்கு வந்துகிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதற்கு மேல வளர்ச்சி, நல்ல வேலை கிடைக்கும். இப்ப வந்து நிறைய பேருக்கு வேலை விட்டுட்டு போறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது வேலை விட்டு தூக்கிடுவாங்க. 7.5 சனி நடக்குது இல்லையா, ஒரு மாற்றம் வரணும் இல்லையா, அதனால வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அல்லது எனக்கு வேலை ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, நான் போகல, இந்த வேலை எனக்கு செட் ஆகல, விட்டுட்டு கூட நீங்க வந்துருவீங்க. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு, இடமாற்றம் பண்ண வேண்டிய, வேலை மாற்றம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உங்க ஜாதகத்தில் இருந்தால் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்னி வீட்டுக்கு புதன் வரும் பொழுது நல்ல வேலை அமைச்சு கொடுப்பார். நல்ல சந்தர்ப்பங்களை உங்களுக்கு வாரி வழங்குவார். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு தொடர்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பிரபலமாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன்றது அதை அடைக்கிறதுக்குண்டான வழிகளை கொடுக்கும். மேசராசி எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்படின்னு சுரண்டி விட்டோம்னா போதும், தகன்னு நெருப்பு போல எரிவீங்க. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம மேஷராசி. அதனாலதான் நெருப்பு ராசி நம்ம அவங்க சொல்றோம். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் உங்ககிட்ட எல்லாருமே சீண்டித்தான் பார்ப்பாங்க. நீங்க தப்பே பண்ணலினாலும் தப்பு பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி உங்களை சிக்க விடுவாங்க உள்ள. ஏன்னா கூட சூரியன் இருக்கிறதுனால முழுக்க மேல் அதிகாரிகள் மூலமா தான் உங்களுக்கு தொல்லைகள் அதிகமா இருக்கும். சூரியன்னா உங்களை விட பதவி உயர்வானவர்கள் அப்படின்னு அர்த்தம், அல்லது அப்பா. சோ இவங்க மூலமா தான் உங்களுக்கு ட்ரிகரே பண்ணுவாங்க. அவங்க மூலமா தான் உங்களுக்கு பிரச்சனை, தலைவலி எல்லாம் ஏற்படும். அப்பதான் ரொம்ப அமைதியா போய்க்கணும். ஏன்னா சூரியன் அங்க பலமா இருக்காருல்ல, ஆட்சி பலம் பெற்று கேதுவோடு இருக்கலாம், கொஞ்சம் தன்மை குறையும். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அவங்க 0 ஆயிடுவாங்க. ஆனா அது வரைக்கும் அவங்க ஹீரோவா செயல்படுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் 0வா இருக்கிறது நல்லது. ஒரு 21ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க சொல்றது நடக்கும். இல்ல இவரு தப்பு பண்ணல, கரெக்ட் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து சூரியன், அவர் கேதுவோடு இருக்கார். உங்க ஜாதகத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு இப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பித்திரு தோஷத்தினுடைய உச்சநிலைன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பித்திரு தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை வழி, தாய் வழியில இருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கு அனுபவிக்க விடாது, பூர்வீக சொத்துக்கு அனுபவிக்க விடாது, நிம்மதியாவே இருக்கிறது விடாதுங்க வீட்டுக்குள்ள. ஆனா வெளியே நீங்க தான் ஹீரோ. வெளியே நீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. பெரிய தொடர்புகள் வரும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஈஸியா கொண்டு போகும். இதெல்லாம் வந்து சூரியன் கேது, சூரியன் ராகு ஜாதகத்தில் இருந்தால் நடக்கும். மேபி யோக ஜாதகமாக இருந்தால் பாதிப்புகள் இல்லை. யோக ஜாதகமாக இல்லை, அதை கிடப்பிடிக்கும். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்க ஜாதக அமைப்பு இருந்தால் சூரியன் கேது, சூரியன் ராகு சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மாசம் முழுவதுமே இருக்கு. ஏதாவது ஒரு நாள்ல போய் உங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. ஏன்னா சூரியன் கேது, சூரியன் ராகு இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து முன்னோர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யல, திதி தர்ப்பணங்கள் கொடுக்கல, அவங்களை வழிபாடு பண்ணல, அதை வந்து உங்க ஜாதகத்துல காட்டி கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க போய் அதை எடுத்து வழிபாடு செஞ்சு அதை நீங்க சரி பண்ணும் பொழுது லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு வரும். அடுத்த கட்டத்துக்கு உண்டான வழிகளை காட்டுவாங்க, நல்ல நிலைக்கு கொண்டு போய் விடுவாங்க அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு. ஸோ இந்த ஜாதகத்துல உங்களுக்கு இருந்ததுன்னா திதி தர்ப்பணங்கள் கொடுத்துருங்க மறக்காம. ஸோ மேஷராசிக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய காலகட்டங்கள். கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. சுக்கிரன் மட்டும் 16ஆம் தேதிக்கு மேல வர்ற வரைக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க.
என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலான்னு பார்த்தா மேஷத்துக்கு இயற்கையாகவே சிவனுடைய வழிபாடும் அதே போல முருகனுடைய வழிபாடும் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே போல இந்த திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது பல வருடங்களாக திதி தர்ப்பணம் கொடுக்காம இருந்திருந்தீங்கனாலும் கூட இதை செய்யும் பொழுது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறதும் நீங்க எடுத்துக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.